இது இருதரப்பு பிரச்சனையே கிடையாது. இன்னைக்கு வர செய்திகளில் வரப்ப கூட எல்லா ஹெட்லைன்ஸ்லையும் இருதரப்பு மக்களுக்குள்ள முரண்பாடு வந்ததுனால கோயில் பூட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க. இருதரப்பு மக்களுக்குள்ள முரண்பாடு வரவே இல்லை. இதை நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட மக்கள் அந்த கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு இன்னொரு குறிப்பிட்ட மக்கள் சொல்றாங்க. அப்போ அந்த எதிர்த்த மாதிரி இருக்கிற மக்கள் பிரச்சனை பண்ணல, அவங்க அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கேட்குறாங்க. அப்போ அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கேட்குறப்போ அவங்க உள்ள போறத உறுதி செய்யறது தான் அரசாங்கத்தினுடைய வேலையை ஒழிய அந்த இரண்டையும் இரண்டு தரப்பாக பிரித்து அவங்களுக்குள்ள சமரசம் உருவாகி அவன் இவனை உள்ள அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்றதே முதல்ல அடிப்படையில் தவறான விஷயம். ஏன்னா அவனை நீ சமாதானப்படுத்துறப்போ அனுமதிக்கக்கூடிய இடத்துல நீ அவனை சோசியலா வைக்கிற, அவங்களை அனுமதிக்கிறது அவன் கிடையாது, அரசு தான் அவங்களை அனுமதிக்குது. அப்போ அதை உறுதி செய்ய வேண்டியது தான் உன்னுடைய வேலையை தவிர அந்த இரண்டு தரப்பு மக்கள் இடத்துல போய் சமரச பேச்சுவார்த்தை பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி ரெண்டு பேருக்குள்ள உடன்படிக்கை ஏற்படலன்ட்டு அந்த கோயிலை இழுத்து பூட்டுறது முதல் தவறு.